கொடுக்கப்பட்ட தலைப்பானது பழைய பாணியும் புதிய அழகும். உடை, உணவு முறை, சொல்லாடல், கருத்துக்கள், நம்பிக்கை, கலை, அறிவியல், தொழில்நுட்பம், பழக்க வழக்கம் இவை எல்லாம் மாற்றம் என்ற வார்த்தைக்குள் அடக்குவதை விட பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்வதே அழகு. எழுத்தர சொன்னாலும் பெண் புத்தி, பின் புத்தி. இன்னும் பல பெண்ணை மட்டுப்படுத்தும் பழமொழிகளை கேட்டிருப்போமே. அவ்வளவு ஏன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்றால் என் பாட்டி. புகுந்த வீட்டில் முடிந்தவரை அடங்கி போகின்றால் என் அம்மா. சுயமரியாதையை எக்காரணத்துக்காகவும் இழக்காதே என புகட்டினேன் என் மகளுக்கு நான். இதல்லவோ புதிய அழகு. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பார்கள். ஆனால் சுயமரியாதையை தோண்டி கேலிக்குள்ளாக்கும் கோள்களே இங்கு அதிகம். பழைய கலைகள் அழிந்து வருகிறது என்கிறார்கள். இன்னும் வளர்ந்தேதான் வருகிறது என்பேன் நான். கலைகளுக்கு அழிவே இல்லை. ஆம், ஓவியம், சிற்பம், இயலிசை, நாடகம், கதை, கவிதை, கட்டுரை எதுவாயினும் சரி, அந்த காலத்தில் கற்பதற்கு குருமார்களை தேடி பல மைல் தூரம் நடந்தே செல்ல வேண்டும். இப்போது ஒரு அலைபேசியோ மடிக்கணினியோ இருந்தாலே போதுமே, என் நாட்டு கலையையும் சுலபமாக கற்றுக்கொள்வோமே. இதல்லவோ புதிய அழகு. களியும் கூழும் தின்று நல்ல உடல் வலுவுடன் தான் இருந்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் நாம் உண்ணும் உணவில் எவ்வளவு புரதம், நாறு, மாவு சத்து, கொழுப்பு சத்து உள்ளது, எவ்வளவு சாப்பிட்டால் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், எல்லாமே விரல் நுனியில் வைத்திருக்கிறார்களே இன்றைய சமுதாயத்தினர். இதல்லவோ புதிய அழகு. மனதுக்கு நெருக்கமானவர்களின் கடிதங்களுக்கான காத்திருப்பு, வாரம் ஒரு முறை மட்டுமே வரும் ஒளியும் ஒலியும், இதெல்லாமே ஒரு சுகம்தான். ஆனால் நினைத்த நொடியில் கண் முன்னே வருகிறார்களே காணொளி அழைப்பில் இன்று, இதல்லவோ புதிய அழகு. இயக்குனர்களின் பழைய திரைப்படம் எடுக்கும் பாணி கூட இப்போது புதிய அழகாக மாறியே போனது. ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இது 1992 வெளிவந்த ஒரு மாஸ் நடிகரோட பட்டைய கிளப்பின படத்தோட பஞ்ச் வசனம். இதை பார்த்து தியேட்டர்ல விசில் அடிக்காத ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் யோசித்து பாருங்கள் மக்களே, இப்போது இதே வசனத்துடன் ஒரு படம் எடுக்க எந்த இயக்குனர்களுக்காவது திராணி இருக்குமா? இல்லை சொல்ல அந்த நடிகருக்கு வாய் வருமா? இதல்லவோ புதிய அழகு. இன்று புதிய அழகு, நாளை பழைய பாணியாக தெரியும் நம் சந்ததியினருக்கு. காலச்சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமியில் இளம் தளிர்களும் உதிர்ந்த சருகுகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இன்னும் புதிய வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டே செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.